பரமேஸ்வ பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்கள் சிந்தனை விருந்து வழங்க அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்ங்க அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு நித்தியானந்த தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை அனைவரும் தவநிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன். அவர்களின் பொருள் வளம் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்று நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு உச்சியில் நீ சென்றால். இந்த தலைப்புலதான் சிந்தனை பார்க்க இருக்கோம். உச்சந்தலையில் உணர்வை நிறுத்தி தவம் இயற்றுவதுதான் துரிய தவம். இந்த பிரம்மரந்திர தவம் என்று சொல்லுவாங்க. இத இறைநிலையின் நுழைவாயில். இறைநிலையை நோக்கி போகும்போது இந்த துரிய நிலையை ஒரு வாசல்படி என்று சொல்வாங்க. அதனால்தான் துரிய நிலையை பிரம்மரந்திரம் தவம் என்று அழைக்கிறாங்க. நம்மிடம் இருந்து வந்த விலங்கின தொடராக வந்த பதிவுகளும் அதன் பிறகு எடுத்து எத்தனையோ மனித பிறவிகள் வந்த இந்த முன்விதை பதிவுகளும் சஞ்சீத கர்மமாக மனிதனான நம்மிடம்தான் உள்ளது இல்லையா? அதை எல்லாத்தையும் களையப்பட வேண்டும்னா நம்மோட மூளை இயக்கத்தையும் கட்டுப்படுத்தி நம்ம விருப்பம் போல இயங்க செய்ய வேண்டும். இல்லைன்னா என்னவாகுங்க? இந்த பதிவுகளின் வழியே எண்ணங்கள் எழுந்து கொண்டேதான் இருக்கும். நம்மிடம் உடல் சிற்றறைகள் எல்லாமே அதுக்கு ஒத்துழைக்கிற போது செயல்களா மலர்ந்து விடும். நம் முன் செய்த தீய வினை பதிவுகள் எல்லாமே திரும்ப திரும்ப எழுந்து கொண்டேதான் இருக்கும். உச்சியில் நீ நின்னு நாம தவம் இயற்றி வரும்போது மூளையில் உள்ள சிற்றறைகளின் அணு அழுக்குகள் எல்லாம் சீர்மைப்படுத்தி சரி செய்து கொள்ளலாம். நம்ம உயிரை பற்றியும் உயிர் வளமாக இருப்பதற்கான பயிற்சிகள் பற்றியெல்லாம் படிச்சிருப்போம். மேலா மனதை பற்றியும் மனதிற்கான மன ஓர்மை பயிற்சியும் அவசியத்தையும் தெரிஞ்சிருப்போம். இங்கே உயிர் வளத்தையும் மன வளத்தையும் பெருக்கும் காக்கும் தவ பயிற்சிகளையும் அதன் பயன்களையும் கொடுத்திருக்காங்க நம்ம மகரிஷி மகான் அவர்கள். மனிதன் 6வது அறிவின் முழுமையை நோக்கிதான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மனிதனுடைய வாழ்வே என்னங்க? தன்னை அறியும், அதாவது இறைநிலை உணர்தல் பயணம்தான். கடவுளை அறிவதற்காக மனிதன் செய்யும் பயணம்தான் மனிதனோட வாழ்வின் நோக்கம். அதுதான் பிறவி பயணம். நம்ம இறைநிலையை உணர்தல் வாழ்வின் நோக்கத்தை அடைய தவம் ஏற்றி வருவது இன்றியமையாதது. நம்மோட வினைப்பதிவுகளை நீக்கி தூய்மை செய்வதற்கு தவமும் அறமும் நமக்கு பெரிதும் உதவுது. வினை தூய்மைனா என்னங்க? அதை ஏன் தூய்மை செய்து கொள்ளணும்? இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லோருக்கிட்டையுமே வினைப்பதிவுகள் இருக்குங்க. அந்த வினைப்பதிவின் வழியே தான் எல்லா செயலும் நம்ம செய்து செய்து அதனாலே கிடைத்த வினைப்பதிவுகளும் நிறைய நம்ம சேர்த்து வச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ தீய பதிவுகள் எல்லாமே வாழ்க்கைக்கு நிறைய சிக்கல்கள் எல்லாம் உண்டாக்குது. அதை எல்லாம் கழிக்கத்தானே வேண்டும். அதை எப்படி கழிக்க முடியும்? இதுக்குதான் மகரிஷி ஐயா கொடுத்த தவம். ஆக தவமும் அறமும் இதை கொண்டுதான் இதுவரை நாம கொண்டு வந்த வினைகளை கழிக்க முடியும் சொல்றாங்க. வினைகளை கழித்து தூய்மை செய்து கொள்ள உடலை காத்துக்கிட்டு பொருளாதாரம் வேண்டும். இங்கே மக்கள் தொடர்பும் வேண்டும். பொருள் பற்று மக்கள் பற்று என்பது இந்த இரண்டுமே அவசியம்தான். எந்தெந்த வகையில பிறருக்கு உதவியாகவும் நமக்கும் நன்மையாகவும் இருக்க முடியுமோ அதுபோல தொடர்பு கொண்டு வாழணும். நம்மோட நோக்கம் அறிவிலே உயர வேண்டும். இயற்கையை முழுவதும் உணர்ந்து மனம் மகிழ வேண்டும், நிறைவு பெற வேண்டும் என்பதுதான். அதுக்கு நம்ம உடலை நல்லா இருந்தால்தானே அறிவும் வேலை செய்யும். அப்ப உடல் நலத்தை காக்கவும் உடல் சரியாக இயங்கவும்
பொருளும் மக்கள் தொடர்பும் வேண்டும். எப்படி ஒரு துளி மழை எங்கேயோ விழுந்தா கூட கடலை போய் சேர வேண்டும் என்ற வேகம் இருக்குதோ, மழை நீர் மலையில் விழுந்தாலும் சரி, காட்டுல விழுந்தாலும் சரி, கடலை சென்றடையுது இல்லையா? அது போலதாங்க மனிதன் எங்கே பிறந்தாலும், எங்கே வாழ்ந்தாலும் முழுமையான இறைநிலையை நாடியே அறிவு சென்று கொண்டிருக்கிறது. உயர்ந்தும் கொண்டிருக்கிறது. அதுக்கு வாய்ப்பு கிடைக்கலைன்னா என்ன ஆகுது? அந்த அறிவு தேக்கமாகி, அந்த தேக்கத்திலேயே வேறு வழிக்கும் திரும்பி தவறான வழியில போகும் போதுதான், இந்த 6 தீய குணங்கள்னால வயப்பட்டு 5 பெரும் பாவச் செயல்களையும் மனிதன் செய்துகிட்டே இருக்கான். புலன்களால, மாயையில அதிகமா சிக்கியும் கொள்றான். எந்த இடத்துல உணர்ச்சியால அளவு மீறி அதிகமான புலன்களை உபயோகிக்கிறோமோ, எந்த இடத்துல பிறருக்கு தீமை செய்யும் அளவுக்கு புலன் இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கிறோமோ, அந்த இடத்துல தான் அந்த செயல் பாவச் செயலாக மாறுது. அளவோடும் முறையோடும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நலமே தரும் வழியில புலனின்பம் அனுபவிப்பதால் தப்பு இல்லைங்க. புலன் ஏற்பட்டதே 5 புலன்களும் இன்பமும் அவசியம்தான். அதுக்கு தான் இதற்கு மகரிஷி ஐயா சொல்றாங்க. எண்ணங்களையும், செயல்களையும் நல்ல முறையில் வளர்க்க 3 தத்துவங்கள கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். உள்ளதை உணர்தல் என்றால், இயல்பாக இருக்கிற இறைநிலையை, எல்லாம் வல்ல பரம்பொருளை உணர்ந்து, வாழ்க்கையை நடத்தக்கூடிய அறிவை உணரணும். நல்லதையே செய்து நல்லதை செய்தல்னா, துன்பம் தராத இன்பத்தையே தரத்தக்க நல்ல தரும் செயல்களை செய்து வர வேண்டும். அல்லதை விடுதல்னா, தீமை பயக்கத்தக்க தரக்கூடிய செயல்களை விட்டு விட வேணும். இதற்காக அகத்தவமும், அகத்தாய்வும் நாம் தொடர்ந்து செய்து வரணும்னு சொல்றாங்க. தவத்தால் மட்டும்தாங்க தீயவினை பதிவுகளையும் போக்கிக் கொள்ள முடியும். இது திருத்தமான செயல். இப்போ நாம மனதுல ஆ இயல்பா என்னங்க எப்போதுமே அனை நினை நம்ம மனது எப்போதுமே அலைந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் தன்னை உணரவே முடியறதில்ல. புலன்கள் மூலம் வெளியில அலையும் மனதின் அலையை குறைக்க தவம் இன்றியமையாதது. மனதை ஆளுவதற்காக நடைமுறை பயிற்சியே தவம். இந்த தியான ஆற்றல் வளர வளர மனோ ஆற்றலும் வளருதுங்க. இதுதான் இறைவனையும் உறுதியாக பற்றிக் கொள்ள உதவுது என்று பதஞ்சலி யோக சூத்திரமும் சொல்லுது. உயிரின் மீது மனதை வைத்து தவம் செய்யும் போது உயிர் மேலே மனதை நிறுத்துகிறோம். இதனால்தான் மனமும் அடங்கும், ஒடுங்கும். எண்ணம் இல்லாத நிலையும் கிடைக்கும். மனதின் அலைச்சூழல் வேகம் குறைந்து அமைதியும் பெற முடியும். மனமானது நுண்ணிய நிலைக்கு செல்லுது. அதனால படிப்படியாக உண்மையும் நிலையும் உணர முடியும். சில பேருக்கு தோணும் தவத்தை செய்ய நமக்கு என்ன தகுதியெல்லாம் இருக்குன்னு. அதுக்குத்தான் மகரிஷி ஐயா சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு உடலும் உயிரும் இருந்தால் போதும் தவத்தை ஏற்று செய்து வரலாம் என்று சொல்றாங்க. இறைநிலையோட நுண்ணிய பகுதியான உயிரின் மேல தவம் தொடங்கி தவத்துல ஆழ்ந்து செல்ல செல்ல மனம் படிப்படியாக இறைநிலையோடு இணைந்து விடுகிறது. உயிரின் இயக்கத்தை கழிச்சிட்டா என்ன ஆகுங்க? அசைவில்லாத நிலையே இறைநிலையாகும். நம்ம அகத்தவம் என்கிற குண்டலினி யோகத்தால் மட்டும்தான் மன அலைச்சூழல்களை முறைப்படுத்தி அசைவில்லா நிலைக்கு நம்ம செல்ல முடியும். தவம் செய்து வரும்போது எவ்வளவு ஆழ்ந்த நிலையில மனம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மன அலைச்சூழல் வேகம் குறைஞ்சு கொண்டே இருக்கும். இந்த தவத்தை தொடர்ந்து நம்ம செய்து வர வர இதுவரையும் புலன்கள் வழியாக சென்ற மன அலைச்சூழல் வினாடிக்கு 14 முதல் 40 வரை அலைச்சூழல் கடந்து அமைதி நிலையில் வினாடிக்கு 8 முதல் 13 வரை ஆல்பா நிலையில நிலைத்து நிற்கும். இன்னும் நம்ம பிரபஞ்ச அளவுல விரிந்து வினாடிக்கு 4 முதல் 7 வரை சுழல் இயங்குகிற டெல்டா அலைக்கு வரும். அப்போ இறைநிலையோடு மனம் ஒன்றிடுங்க. இந்த மனம் 6வது அறிவாக நிற்கிறது. உணர முடியாத மறைப்பொருட்களையும் கூட உணர்ந்து கொள்ளும் சக்தியும் இங்கேதான் கிடைக்குது. இப்போ தலை உச்சியில் துரியதவம் நம்ம செய்து வரும்போது சஞ்சீத கர்மமான முன்வினையும் பிராரப்த கர்மான தன்வினையும் பின்வினையான ஆகாமிய வினையும் கலைத்து விடலாம். இதை பற்றி திருமூலர் சொல்றாங்க, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள்,
பின்னை வினையாய் பிடித்து பிசைவார்கள். சென்னியில் வைத்தே சிவன் அருளாலே அப்படின்னு சொல்லி திருமந்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஆன்மா வினைகள் எல்லாம் நம்ம களைந்து ஆன்மா தூய்மை பெற ஏற்ற சாதனை தான் துரிய நிலை யோகம்னு சொல்லி சொல்றாங்க. தலை உச்சியில் நாம் தவம் செய்யும் போது உயிராற்றல் மூளையில் உள்ள ஒவ்வொரு சிற்றறையிலும் ஊடுருவி பாய்ந்து சுழன்று வருவதே ஒரு இனிமையான அனுபவமான உணர்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு முறையும் அப்படி சுழன்று வர வர மனம் நிற்க நிற்க மூளை செல்கள் அனைத்தும் செயலூக்கம் பெற்று நாம நினைப்பதெல்லாம் செய்வதற்குரிய அளவுல தகுதியும் மன வலிமையும் உண்டாகுது. அதுக்கு உடலும் உடற்கருவிகளும் ஒத்துழைக்கும். அதனால்தான் துரிய தவத்தை ராஜயோகம் என்று சொல்றாங்க. துரியமும் கடந்தோர் பெரியவான் பொருள் என உரை செய்வே தங்கள் உண்ணும் மெய்ச்சத்தே என்று திருவருட்பால குறிப்பிட்டிருக்காங்க. தென்புலத்தார் தெய்வம் விடுத்து ஓக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தார் ஓம்பதில்லை என்று சொல்லி குறள்ல இருக்குது. தென்புலம் என்றால் என்னன்னா காந்தம். காந்தம் தன் முனையை எந்த பக்கம் இருக்கிறதோ அது வட துருவம்னு சொல்லி சொல்றாங்க. உடலில் ஏற்கனவே காந்த ஆற்றல் இருக்குது நமக்கு. பூமியினுடைய நடுமையத்திலேயே உள்ள ஈர்ப்பு சக்தி எப்பயுமே நம்மளோட கீழ் நோக்கி தான் இருந்து கொண்டே இருக்குது. அதாவது கால் வழியாக அந்த புறமாகவே இழுக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப கால் புறம் மனிதனுக்கு வடக்கு, அதுக்கு எதிர்ப்புறமா உள்ள தலைப்பக்கம் தான் தெற்குன்னு சொல்றாங்க. இதத்தான் தலை உச்சியின் மீது மனம் வைத்து தவம் செய்பவர்கள் தென்னவர்கள் என்று சொல்றாங்களாம். கீழேயே மனம் வைப்பவர்கள் வடவர் அப்படின்னு சொல்றாங்க. யோகிகளைத்தான் தென்னவர் என்றும் குறிக்கும். துரிய தவம் செய்து தென்னவர்களாக இருந்து வினையை தீர்த்து கொண்டவர்கள் தென்னவர்கள் சொல்றாங்க. இங்க மேலே இருக்கிற திரையை எடுத்துட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய பொருள் தெரிகிறது. அது போலதான் வினை பயனை தீர்த்த உடனே இறைநிலை தானாகவே விளங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. அதனால் துரியத்திற்கு பிரம்மரந்திரம் என்றும் ஹரிதுவார் ஹரிகாப்படி என்றும் பெயர் வச்சிருக்காங்களாம். நாம இறைநிலையை தேடி போகும்போது வாசல் படி, அதாவது இறைநிலையின் நுழைவாயில் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு முறையும் நம்ம திவ்யம் ஏற்றப்ப சொல்லுவாங்க இல்லையா, இறைநிலையின் நுழைவாயில்னு சொல்லிட்டு. அப்போ மகரிஷி அப்போ மார்கழி மாசம் இப்ப போன மாதம் போனது இப்ப போச்சுலங்க சமீபத்துல. மார்கழி மாதத்துல நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்குது என்று சொல்லுவாங்க. அது உண்மையாகவே என்னன்னா பிரம்மரந்திரத்தை திறப்பதற்கு உரிய காலமா, பயிற்சிக்குரிய காலமா அத வச்சாங்களாம். மனதை துரியத்திலேயே நினைவை வைக்கணும்னா என்பதை சுட்டி காட்டுற விதமா தான் அத வைணவ கோயில்ல ஒரு கும்பம் சடாரி எடுத்து தலையில வைப்பாங்க இல்லையா, அத வைப்பாங்களாம். அதுக்கு அதுதான் அர்த்தமா. நம்ம நீண்ட காலமாக வந்த பல கோடி பிறவிகளை கருமையத்தின் வழியே வந்த வினைப்பதிவுகளை போக்க வேண்டும்னா தலை உச்சியில் மனம் வைத்து துரிய நிலை தவம் செய்தோம்னா போகுங்க. இந்த பயிற்சியில் இந்த முன் செய்த வினைகளையும் கலைந்து கொள்ளலாம். பிறவியில் வந்த வினைகளையும் கலந்து கொள்ளலாம். இதை மகரிஷி ஐயா கவியில கூறுறாங்க. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைப்போம் அப்படின்னு சொல்லி ஞான களஞ்சியத்துல சொல்றாங்க. நாம பல சமயம் நல்லதையே செய்யணும்னு நினைச்சு கூட இருப்போம். சந்தர்ப்பம் வரும்போது விட்டுட்டு தீயதை செய்யறோம். எண்ணியதை எண்ணியபடி செய்ய முடியாமல் எண்ணத்துக்கும் செயலுக்கும் ஒரு முரண்பாடு வரத்தான் செய்யுது. பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராட்டம் ஏற்படுது. இந்த நிலையை மாற்றி விளக்கம் எதுவோ அந்த வழியே பழக்கத்தை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய மனவலிவை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக மன உறுதியும் அந்த உறுதிக்கு ஒத்தபடி மூளையில் உள்ள செயல்படுவதற்குரிய பயிற்சியும் தான் இந்த துரிய நிலை தவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகனை சக்கரத்துல தொட்டு உணர்வை கொடுத்த ஆசான் தன் இருவிழி அருட்பார்வை மூலம் கண்களால் துரிய தீட்சை கொடுக்கறாங்க. இதை நயன தீட்சை அல்லது சச்சு தீட்சை என்று சொல்லுவாங்க. மீன் எப்படி தன் முட்டைகள் அதோட கண்களின் பார்வையிலே பொறித்து குஞ்சுகளை பொறிக்குது இல்லையா, அது போலத்தான் ஐம்புலனா ஐம்புலனா விரிந்தே பழகின மனம் ஆகனைய தொடும் உணர்ச்சி ஒரே புலனாக சுருங்கி நிற்கிறது துரிய தவத்துல. அந்த ஒரு புலனும் மறைய மனம் தனது விரிந்த நிலையில
குறுகி அதன் மூல நிலையான உயிராகவே நிற்குது. எப்படின்னா, உயிராகவே நிற்குதுன்னு சொல்றாங்க. இதை அகத்திய சித்தர் என்ன சொல்றாங்கன்னா, "அணுவென்றால் மலையாகும் சிவனே இச்சி" என்கிறார். மேலும் உயிர் தனது அடக்க இறைநிலையாக அமைதி பெறுவதற்கு துரியத்தில் அறிவு தயாராகிறது. துரிய நிலை தவம் நடுமனதில் நின்று ஆற்றப்படுவதாகும் சொல்றாங்க. துரிய நிலை தவத்தை சகசிராதார யோகம் என்றும் பெயர் சொல்வாங்க. சகசிரம்னா என்னன்னா 1000, அதாவது நமது மூளையில் உள்ள ஆயிரக்கணக்கான பனிச்சிற்றறைகள் இயக்க மையங்கள் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு சிற்றறைகளும் ஒண்ணு சேர்ந்தாதான் இயங்கும். அப்ப அதனால அந்த இடம் சகசிராதாரம் என்று பெயர் வந்திருக்கு. நமது மூளையில் உள்ள கோடிக்கணக்கான சிற்றறைகள் இருந்தாலும் அதுல சிறு பகுதிகள் தான் இயக்கத்தில் இருக்குமா. தலை உச்சியில நினைவு செலுத்தி தவம் செய்யும் போது உயிராற்றல் மூளையில் உள்ள ஒவ்வொரு சிற்றறைகளும் ஊடுருவி அசைந்து சுழன்று இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த ஓட்டம் இனிமையான ஓட்டமாகவும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வை கொடுத்திருக்கும் இல்லைங்களா? நம்ம அதை அனுபவிச்சிருப்போம். உயிராற்றலின் ஓட்டத்தால் மூளையின் சிற்றறைகள் விரிவடையும். உயிராற்றலின் சுழற்சி மூளை சிற்றறைகளில் ஜீவகாந்தத்தை அதிகரித்து செயற்பிழந்து, அதாவது டேமேஜ் செல்களை கூட சீர் செய்யுதாம். அதனால நினைவாற்றலை அதிகரிக்குது. துரிய தவம் செய்ய செய்ய மூளை செல்கள் ஒவ்வொன்னா இயக்கத்திற்கு வரும். அதனால் பிரபஞ்ச காந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளும் ஆற்றல் ஓங்கி உள்ளுணர்வு அறிவு உணரும். உடலுக்கு முதன்மையான சுரப்பியான மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்லக்கூடும் பிட்யூட்டரி சுரப்பி, மனதிற்கு முதன்மை சுரப்பி பீனியல் சுரப்பியும் கட்டுப்படுத்தி நம்மள் வசப்படுத்தி இயக்கக்கூடிய இடமாக துரியதவம் அமையுது. ஞானக்களஞ்சியத்துல சொல்லியிருக்காங்க மகரிஷி ஐயா, "உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம், உளமாம் வளமாம் சற்று ஆகும், அச்சமயம் அறிவுக்கோர் வியப்பு காணும். அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டு கொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சுவினை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நிலைமேயும் என்னும் மீதம் கொள்வாய்." இந்த துரிய தவத்தினால தலை உச்சிக்கு நீ சென்றால் என்னென்ன பயன்கள் நம்ம பார்த்தோம்னா, ஆன்மா தனது பழிச்செயல்களை பதிவுகளில் இருந்து தூய்மை பெற ஏற்றதொரு பயிற்சி துரிய தவம். துரிய நிலை தவம் நடுமனதுல நின்று ஆற்றப்படுறதால அறிவு நடுமனதை வெற்றி கொள்ளுது. மனதின் விரியும் தன்மையும் இந்த தவத்தினால கூடுது. நாம் என்ன என்றமோ அந்த உரிய எண்ணம் பலர் பேர் மனதிலையும் போய் பிரதிபலிக்குது. நாம கொடுக்கும் எல்லா சங்கல்பங்களும் வாழ்த்துக்களும் நல்லா செயல்படும். துரிய தவத்தினால மனதிற்கு வேகமும் நுட்பமும் எளிதில் உணர்ச்சி வயப்படாத நிலையும் கிடைக்குது. எண்ணத்தை ஆராய்ந்து ஒழிக்கவும் துரிய நிலை தவம் பெரிதும் துணையாக இருக்குது. பிராரத்த கர்மாவில் தன்வினை இருந்து விடுவிக்கப்படுது. நம்ம உள்ள களங்கமும் உடல் களங்கமும் துடைக்கப்பட்டு தூய்மையாய் உண்டாகியது. இத்தனை நன்மைகளையும் பயனைகளையும் கொண்ட துரிய தவத்தை உச்சியில் நீ சென்றால் என்னவாகும்? இதை நாம் தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நாம் தொடர்ந்து இத்தவத்தை இயற்றி வருவோமாக. இச்சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இத்தனை நேரம் செவிமடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை தந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. மிகவும் சிறப்பான சிந்தனை. துரிய தவத்துக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. உச்சியிலே நீ சென்றால்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டு தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா நல்ல நிறைய விளக்கங்கள், நிறைய கருத்துக்களோட சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன். பேராசிரியர் வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 5 நிமிட வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாளொரு சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு
வீடியோ, ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் மாலை 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.